Hi, hello மக்களே, வெல்கம் பேக். SVH சமையல் vlogs. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு ஒரு ஈஸியான சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி பேச்சுலர்ஸ்ல இருந்து பிகினர்ஸ் வரைக்கும் எல்லாருமே ஈஸியா செஞ்சிடலாம். பாருங்க, இந்த சிக்கனுக்கு தேவையான மசாலா இது மட்டும் தான் நம்ம போட்டு செய்ய போறோம். வரமிளகாய் எடுத்துருக்கேன். இதுல ஒரு 8 வரமிளகாய் இருக்கு. இது நம்ம விதை இல்லாம கிள்ளி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது வந்து கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கலாம். தேங்காய் வந்து நம்ம சின்ன சின்னதா ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளவுதாங்க. ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பு, இது மட்டும் தாங்க இதுக்கு தேவையானது. இப்ப நம்ம தாளிப்ப ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்க, சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்ப நம்ம ஒரு 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். இந்த சிக்கனுக்கு நல்லெண்ணெய் தாங்க தேவை. நல்லெண்ணெய் போட்டு செஞ்சா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். பாருங்க, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்ப நம்ம சோம்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். சோம்பு நல்லா பொரிஞ்சுதான் நம்ம வரமிளகாய் போட்டுக்கலாம். பாருங்க, சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் வரமிளகாய் எடுத்து வச்சிருந்தேன்ல, அதை கிள்ளி வச்சிருக்கேங்க. உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க மிளகா போட்டுக்கோங்க. பாருங்க, மிளகா பொரிஞ்சிடும். கட் பண்ணி வச்சா சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். நம்ம காரத்துக்காக வேற எதுவுமே சேர்க்க போறது இல்லைங்க. இந்த வரமிளகா மட்டும்தான். அதனால நீங்க உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க வரமிளகா சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வதக்கிக்கலாம். நம்ம இதெல்லாம் கருவேப்பிலை போட்டு சேர்த்துக்கலாம். பாருங்க, இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அது தட்டி வச்சிருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்ப நம்ம இதெல்லாம் சிக்கனை போட்டுக்கலாம். பாருங்க, 1 கிலோ சிக்கன் நான் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இதுல ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். இது எப்படியும் ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். நடுவுல கிண்டி விடுங்க. பாருங்க, 10 நிமிஷத்துல சிக்கன் ஓரளவு வதங்கிடுச்சு. அதுல தண்ணி விட்டுருக்கு. நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சமா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இதுல 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை திரும்ப ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். வேகும் போது நீங்க நடுவில் கலரி விட்டுக்குங்க, இல்லைன்னா அடியில தீஞ்சு போயிடும். பாருங்க, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். பாருங்க, நல்லா சிக்கன் வெந்து வந்துருச்சு. தண்ணி எல்லாம் சுண்டி எண்ணெய் மேல பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்ச தேங்காவை வறுத்து இதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு இப்ப நம்ம தேங்காய் பொரிச்சுக்கலாம். தேங்காய் வறுக்கிறது இதுல கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். கொஞ்சமா போட்டுக்கலாம். பாருங்க, எண்ணெய் காஞ்சிருச்சு. கட் பண்ணி வச்சதுல போட்டுக்கலாம். இது ஒரு நிமிஷம் நம்ம எண்ணெயில போட்டு எடுத்துக்கலாம். போடுங்க. இப்ப நம்ம சிக்கன்ல இதை சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்ப நம்ம வறுத்த தேங்காவை இதை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த கிரேவில இந்த தேங்காய் வந்துச்சுன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். பாருங்க, இந்த மிளகாலாம் நல்லா வெந்து கலரும் வந்துருச்சு. ஓரளவுக்கு நல்லா ஸ்பைசியா சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்களா இதுலயே நல்லா மிளகாய் நிறைய போட்டு சூப்பரா செஞ்சு சாப்பிடலாம். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டங்க. பாருங்க, 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்க, சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம ரசம் சாதம் சாம்பார் சாதம் கூட எல்லாம் வச்சு சாப்பிட்டா அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. அவ்வளவுதாங்க, ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது மண்சட்டின்றதால நம்ம ஆஃப் பண்ணா கூட ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கோங்க. இது
பாருங்க, ஒரு அருமையான கொங்கு நாட்டு பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. எப்போ நம்ம ஒரே மாதிரியே பசங்களுக்கு சிக்கன் செஞ்சு கொடுக்குறோம், இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுத்தீங்கன்னா நிச்சயமா ஒரு வாட்டி சாப்பிட்டாங்கன்னா திரும்ப செய்ய சொல்லி அவங்களே கேட்பாங்க. அவ்வளவு டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா பை பை ஃப்ரம் வசந்தி. அடுப்பாடி சமைக்கும் போது கொஞ்சம் அன்போடையும் சமைச்சிருங்க. சுமாரா இருக்க சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி?